இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. பைபிளிலே ஒரு உண்மை நடந்த கதை ஒன்று, கவனமாக கேளுங்கள். யோனா என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி ஜனங்களுக்கு சொல்லுகிறவர் அந்த யோனா. அவை கர்த்தர் அவரிடத்தில் ஒன்று சொன்னார். ஏசப்பா கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், நினிவே என்கிற பட்டணம் இருக்கிறது. அந்த நினிவே பட்டணம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் குழந்தைகள் பாலியல் எல்லா விவகாரத்திலும் மிகவும் மோசமாக போய்விட்டது. அதனால் கர்த்தர் சொன்னார் அந்த யோனா தீர்க்கதரிசிகிட்ட, அந்த நினிவேயை நான் அழிக்கப் போகிறேன், நீ அந்த ஜனங்களிடத்தில் போய் சொல்லு என்றார். உடனே இவர் என்ன பண்ணார், போறேன்னு சொல்லி போட்டு போகாமல் விட்டுட்டார். வேறு லைன் போனார். வேறு பக்கமாக கப்பல் ஏறி போகும்பொழுது அந்த கப்பலில் கடல் கொந்தளித்தது. அழிய போகிறார்கள். கடலில் தூக்கியெல்லாம் போட்டாங்க அவரை. மீன் கட்டளை இட்டார் கடவுள். மீனின் வயிற்றுக்குள்ளே போனார். அதை போய் அங்கிருந்து மீனுக்கு கட்டளையிடவும் மீன் நினிவே பட்டணத்தில் கொண்டாந்து கக்கி விட்டது. அப்புறமாக அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். அந்த நாட்டுக்கு மனம் திரும்பினார்கள் ரட்டுடுத்தி. அதனால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து தான் நாம் செயல்பட வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நாம் உபே பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆதாம் ஏவாளும் கூட கீழ்ப்படியாமல் தான் பண்ணினார்கள். அது பெரிய பாவம் பிரியமானவர்களே. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். லைக் பண்ணுங்கள்.